வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்குறேன். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் சரயோக வகுப்பு கோயம்புத்தூரில் நடத்தலாம் அப்படின்னு குருநாதர் அருளால் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சரக்கலை, இந்த சரயோக வகுப்புக்கு கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர், நான் சரயோக வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவோம். அந்த ரிப்ளை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கலாம், சரயோகத்தை கற்றுக்கலாம். இந்த வகுப்பில் என்னென்ன நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம்னா, சரயோகம்னா என்ன, சரம்னா என்ன, இந்த சரயோகத்தை எப்படி பண்ணணும், எப்படி பிரயோகம் பண்ணணும், எப்படி இடைகளை பிங்களையிலிருந்து மாற்றணும், பிங்களையிலிருந்து எப்படி இடைகளை மாற்றணும் இப்படிங்கிற விஷயம், இது எந்த டைமிங்கில் பண்ணணும், எந்தெந்த நாளில் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி கொடுத்து இதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிற முழு விபரத்தையும், இதை சரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மூச்சு பயிற்சிகள் நம்ம பண்ணியிருக்கணும், என்னென்ன யோக பயிற்சிகள் பண்ணியிருக்கணுங்கிற முழு விபரத்தை இந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்க முடியும். ஒரு குரு பரம்பராவில் இருந்து நீங்கள் சரயோகம் கற்றுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப உபயோககரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்களும் அதனோட முழுமையை தொட்டு பார்க்க முடியும். நம்ம குரு பரம்பராவில் இந்த விஷயங்கள் நம்ம நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இந்த வகுப்பில் உங்களுக்கு அதன் பற்றின முழுமையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வகுப்பு காலையில் 9 மணிலிருந்து மதியம் 12-12:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். வர்றவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். டேட்டை மறந்துடாதீங்க. ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். அன்னைக்கு ஒரு முக்கியமான அமாவாசை நாளாக இருக்கிறனால எந்த ஒரு விஷயம் பண்ணது அது பல்மடங்கு பெருகும். அதனால் உங்கள் அனைவரையும் ஏப்ரல் 27ஆம் தேதி காலையில் கோயம்புத்தூரில் சந்திக்க ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். வணக்கம்.